இந்த திருமணம் தேவனால் வந்தது என்று தைரியமா சொன்னாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லி அப்படின்னாலும் தொட்டு சொல்லுவாங்க. இந்த காரியம் தேவனால் வந்தது. இந்த பூமியிலே நடைபெறுகிற திருமணம் இறைவனால் வந்தது என்று பொய் சொல்லக்கூடாது. நிறைய பேர் பொய் சொல்றாங்க. சில திருமணங்கள் புரோக்கரால் வருகிறது. ஒருத்தரை ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிட்டு, ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, தர்க்கம் பண்ணிக்கிட்டு, ஈகோ பார்த்துக்கிட்டு, பிரிஸ்டேஜ் பார்த்துக்கிட்டு குடும்பம் உருப்படுமா? நீ வேணா வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கலாம், தர்க்கம் பண்ணிட்டே இருக்கலாம், நான் பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். குடும்பம் சகல விதமான நன்மைகளையும் தந்து தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டுமானால், அவர் இருக்கிற ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், அங்கிருக்கிற கோடி கோடி தூதர்களின் நடுவிலே போய் பிரவேசிக்க வேண்டுமானால், இந்த பூமியிலே இருக்கும் காலமெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணாமல், தர்க்கம் பண்ணாம, வாக்குவாதம் பண்ணாம, பிரிஸ்டேஜ் பார்க்காம நீ கொஞ்சம் இறங்கி போன என்ன, குடும்பத்தின் நன்மையை கருதி, பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா இல்லை. உனக்கு வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் வரும்பியா? நான் செத்தினா நரகத்துக்கு தப்பு வைக்குமா? அது உன் புருஷன் தப்பு வைப்பானா? உன் மனைவி தப்பு வைக்குமா? உன் சமுதாயம், உன் ஜாதி தப்பு வைக்குமா? எல்லா பயிலும் குழியை தோண்டி புதைச்சிருவான். கிறிஸ்தவ மதமா இருந்தா, வேற மதமா இருந்தா எரிச்சிருவான், சாம்பலாக்கிடுவான். என்ன நினைச்சிட்டு இருக்க? படிப்பை நம்பி, உன் அழகை நம்பி, உன் வீடு வாசலை நம்பி, உன் வயக்காட்டை நம்பி, உன் தோப்பு துறவுகளை நம்பி எம்பெருமான் இயேசுவை நிராகரித்து விடாது. Do not lose opportunity. ஆனால் கணவனும் மனைவியாக இணைக்கப்பட்ட பிறகு நலம் புலம் ஒன்று சொல்லாமல் இருப்பீர்களானால் இந்த காரியம் தேவனால் வந்தது. இறைவன் தலையிட்ட காரியத்தை பற்றி நீ நல்லதும் சொல்ல வேண்டாம், பொல்லதும் சொல்ல. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்பது இறைவன் அளித்த வாக்கு தத்துவம். அந்த வார்த்தையின்படி அவர் யாருடைய மாம்சத்தின் மேல் ஆவியை ஊற்றுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார். ரெண்டும் கணவனுக்குள்ளே இருக்கும், மனைவிக்குள்ளே இருக்கும். இதை புரிந்து கொண்டு இசைந்து வாழ்வதற்கு பேர் சொல்லாம கொள்ளாம போயிடுவார். ஏன்னா பல தடவை நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு, நம்ம கேட்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். பைபிளை பிரட்டனோட பேசியிருப்பாரு. சில கூட்டங்களை போய் உட்கார்ந்த உடனே கத்துடைய ஊழியக்காரங்க மூலமா பேசியிருப்பார். சிலருக்கு தரிசனங்கள் மூலமா பேசியிருப்பார், சிலருக்கு சொப்பனங்கள் மூலமா பேசியிருப்பார். கீழ்ப்படிறது கிடையாது. அதனால அவரு சொல்லி சொல்லி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவார், ஒதுங்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்க. திருமண வீடுகளிலே அதிகமாய் சிந்திக்கிற ஒரு வேத பகுதி கிறிஸ்தவ திருமணங்களிலே வேதத்தை தியானிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது இந்த திருமணத்தை நினைவு கூறுவார்கள். ஆபிரகாம் பெற்றெடுத்த கற்ப பிறப்பாக வளர்ந்து நிற்கிற ஈசாக்கு மனைவி மணமகள் தேடும்படியாக பொறுப்பை ஆபிரகாம் ஈசாக்கு எப்படி தேடணும், எங்கே தேடணும் என்ற ஒழுங்கை சொல்லிக் கொடுத்து தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி எலியேசர் வழி அனுப்புகிறான். அவன் தேடி வருகிறான். அப்படி தேடி வந்து ஒரு ஜெபம் பண்ணுறான். அப்போ ஜெபங்கிறது மத தலைவர்களை தேடி போகிறதல்ல, அரசியல் தலைவர்கள்ட்ட போய் வேண்டுதல் பண்ணுறது கிடையாது, அல்லது கட்சி தலைவர்கள், ஆட்சி தலைவர்கள்,
அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரம் பெற்றவர்கள் இவர்களை தேடி போகாமல் கிறிஸ்தவ திருமணங்களை செய்கிறவர்கள் தேவனை தேடுவார்கள். இந்த எலியேசர் பெண் தேடி வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊரினுடைய வாசலில் வந்த உடனே அவனுடைய டீம், அவனோடு பயணித்த எல்லாரையும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு, அவங்க பயணம் பண்ணி வந்த வாகனம் ஒட்டகங்கள், ஏறக்குறைய 10 ஒட்டகம், அதுக்கும் இளைப்பாறுதல் கொடுத்துட்டு அவ்வளோ பேர் நின்று ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. எலியேசர் ஜெபம் பண்ணுகிறான். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே, அவருடைய குமாரனுக்கு நீர் எந்த பெண்ணை நியமித்திருக்கிறீர் எங்களுக்கு தெரியாது. நீர் வழி நடத்தணும், நீர் வாசலை திறக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே, சாயங்கால நேரம் எல்லா வாலிப பிள்ளைகளும் தண்ணி எடுக்க வருவாங்க இந்த கிணத்துக்கு. எல்லோரும் குடத்தை சொந்துட்டு தண்ணி எடுக்க வரும்போது நான் ஒரு பெண்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு தண்ணி தரணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, உமக்கும் தாகம் தீர்க்கும்படியாய் தண்ணி தருவேன், அந்த ஆட்கள் பயணித்து வந்த ஒட்டகங்கள் எல்லாத்துக்கும் நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பெண் எவளோ அவளே எஜமானுடைய குமாரன் ஈசாக்குக்கு நியமித்த பெண் என்று நான் நிச்சயப்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தின் வேண்டுதலின் விண்ணப்பத்தின்படி பெண்கள் தண்ணி எடுக்க வர்றாங்க. அதில் ஒரு பெண்கிட்ட கேட்குறாரு. இவர் ஆண்டவர்கிட்ட எந்த அடையாளத்தை கேட்டாரோ அந்த அடையாளத்தின்படி அந்த பெண் பேசுகிறார். அது சரியாக நடக்குதான்னு வெயிட் பண்ணுறார். அவர் வெயிட் பண்ணார், அதே மாதிரி நடக்குது. எல்லா ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் வார்த்தாள். அதுக்கு பிறகு, நீ எங்குள்ளவ, உன்னுடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அந்த பெண்ணுக்கு பின்னாடி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெண்ணுடைய வீட்டை சந்திக்கிறாங்க. அப்போது பெண் கூட பிறந்தவன், பெண்ணை பெற்றவன் 2 பேரும் அவங்க ஃபேமிலியெல்லாம் உட்காந்து இந்த எலியேசர் கடந்து வந்த பாதை, இவர் பண்ணின ஜெபம், அந்த ஜெபத்துக்கு உரிய பதிலை ஆண்டவர் தந்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுடைய தகப்பன், அந்த பெண்ணுடைய உறவுகள் எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதில் நாங்கள் நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு மற்ற சடங்குகள், காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டு வாய்ப்பிறப்பை கேட்கப்பட்டு, அதோடு கூட ரெபேக்காள் தன்னுடைய ஊரார் உறவினர் எல்லாரும் வாழ்த்தி, என் சகோதரியே நீ கூட கூடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தி அனுப்புகிறார். இந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்து ஏறக்குறைய 4000 வருஷம், இப்போ ஒரு 2000, அதுக்கு முன்னாடி ஒரு 2000 என்று எடுத்துக்கொள்வோமானால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஒரு 2000 வருடங்களுக்குள்ளாக இந்த நிகழ்வு
நிறைவேறியது. இது கதை இல்லை, இது வாழ்க்கை. இறைவனும் மனிதனும் இடைப்பட்டதான நடந்து கொண்டதான நிகழ்வு. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நடந்தது, அது வரலாறு, அது நம்முடைய வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், அது போதாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தேவன், அன்று எலியேசரை வழி நடத்தின தேவன், நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இறைவனுடைய சன்னிதானத்திலே ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் வழி நடத்துதல் அவசியமாக இருக்கிறது. என்றோ நடந்தது, அது வரலாறாக்கப்பட்டது, அது எழுதப்பட்டது, நம்முடைய கரங்களிலும் அது சாட்சியாக தரப்பட்டிருக்கிறது. அது போதாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தேவன் இடைபட வேண்டும், நம்முடைய குடும்பத்திலும் அதே தேவன் இடைபட வேண்டும், நம்மையும் அந்த தேவன் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக சாட்சியாக எழுதி தரப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு. பூமியிலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படுகிற விஷயம் தேவனால் வர வேண்டும். அதுக்காக தான் அது நம்ம கையில் எழுதி தந்திருக்கு. சும்மா வாசிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை, என்னை மாதிரி ஆட்கள் பிரசவம் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை. வாழ்க்கையில் அந்த இறைவன் இடைப்படணும். அந்த இறைவன் மாறாதவர், நேற்றும் மாறாதவர், இன்றும் மாறாதவர், நம்முடைய காலத்திற்கு பின்பும் அவர் மாறாதவர். திருமணம் என்றால் அந்த இறைவனுடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும். எலியேசர் அந்த இறைவனை தேடினான், ஜெபம் பண்ணினான், ஒரு அடையாளத்தை கேட்டான். கர்த்தர் அற்புதமாக அதை நிறைவேற்றி கொடுத்தார். இந்த திருமணம் தேவனால் வந்தது என்று தைரியமாக சொன்னாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லி அப்படின்னாலும் தொட்டு சொல்லுவாங்க, இந்த காரியம் தேவனால் வந்தது. இந்த பூமியிலே நடைபெறுகிற திருமணம் இறைவனால் வந்தது என்று பொய் சொல்லக்கூடாது. நிறைய பேர் பொய் சொல்கிறான். சில திருமணங்கள் புரோக்கரால் வருகிறது, சில திருமணங்கள் டௌரியால் வருகிறது, சில திருமணங்கள் ஜாதியால் வருகிறது. ஜாதி, அழகு, டௌரி, பணம், புரோக்கரு, இதனால தான் வருது, செய்கிறோம். ஆனால் இந்த திருமணம் இறைவனால் வந்தது என்று மனம் தொட்டு சொல்லத்தக்கதாக பரலோக தேவனுடைய சக்தி அவர்கள் மேல் இறங்கி பரிமளித்தது. அதனால தைரியமாக சொன்னாங்க, இந்த காரியம் தேவனால் வந்தது. நம்முடைய இதயத்தை தொட்டு மனசை தொட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவனுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும், லிங்க் இருக்கணும். மற்ற லிங்குகளோடு நாம் தொடர்புபடுத்தி கொண்டே போகிறோம். உலகம் அப்படி போகிறது, சமுதாயங்கள் அப்படி போகிறது. அது போகட்டும், அது பயணிக்க வேண்டிய பாதை அது அவர்கள் பயணிக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய திருமணம் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் குடும்பத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு எக்ஸாம்பிள் இந்த ரெபேக்கால் ஈசாக்குடைய திருமணம். ஆகவே தான் நாம் அதை ஆதாரப்படுத்தி சிந்திக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருமணம் கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் சொன்னார்களே, அவர்கள் மட்டும் சொல்லி போனால் போதாது, நாமும் இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை. இது மனுஷரால் அல்ல,
இது முற்றிலும் தேவனால் வந்தது. தேவனால் வந்தது என்று 2 வீட்டாரும் நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். பெண் வீட்டாரும் நிச்சயப்படுத்தினார்கள், மாப்பிள்ளை வீட்டாரும் நிச்சயப்படுத்தினார்கள். ஆகவே இங்கே கணவனாக ஆகும்படி, மனைவியாக இணைக்கப்படும்படி இருக்கிறவர்கள் முதலாவது நிச்சயப்படுத்த வேண்டும். இந்த ஜெபப்பிரபா, ஜெபப்பிரியா, இந்த பிரபு, இவங்க இருவரும் தங்கள் மனதில் நிச்சயப்படுத்தணும். இதுக்கு முதல்ல எதை நிச்சயப்படுத்தினாங்களோ தெரியாது. ஆனால் இந்த நாள் நிச்சயப்படுத்த வேண்டும். அசைவில்லாதபடி உறுதியாய் தங்கள் இருதயங்களில் நிச்சயப்படுத்தப்பட வேண்டிய விஷயம், தேவன் தந்த கணவன் என்று நிச்சயப்படுத்த வேண்டும். தேவன் தந்த மனைவி என்று நிச்சயப்படுத்த வேண்டும். நிச்சயப்படுத்திட்டு தான் திருமண உடன்படிக்கைக்குள்ளே செல்லணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதேபோல் 2 வீட்டாரும், பெண் வீட்டார் அநேக மாப்பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கலாம், அது தட்டி போயிருக்கும். மாப்பிள்ளை வீட்டார் அநேக பெண் பார்த்துருக்கலாம், தட்டி போயிருக்கும். இன்னைக்கு இது தேவனால் வந்தது, தேவன் தந்தது என்று 2 வீட்டாரும் நிச்சயப்படுத்த வேண்டும். இந்த 2 மனங்களும் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். அப்படி நிச்சயப்படுத்திட்டா அதுக்கு பிறகு நலமும் சொல்லக்கூடாது. சொல்கிறாங்களே, அப்போ என்ன செய்ய? கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்கிறாங்களே, கலரி சரியில்லைன்னு. இந்த மோசே அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்குது பைபிளில். அவன் பிழைக்கிறதுக்காக, உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடி போன இடத்துல ஏதோ வேலை கிடச்சிச்சு. வேலை கிடைக்கிற இடத்துல கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. கட்டிட்டான். கட்டிட்டு பின் நாட்களில் ஊழியத்துக்கு வரும்போது அவங்க கூட பிறந்தவங்களாம் குற்றப்படுத்துகிறாங்க. முன்ன கலர் சரியில்லை. எப்போ குற்றப்படுத்துறது? 2 பிள்ளை பிறந்த பிறகு. கலர் சரியில்லை. இறைவனால் வந்தது என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமணம் ஆன பிறகு, குழந்தைகள் பிறந்த பிறகு, இன்னும் சிலாட்டு சம்பந்தம் பண்ணி பேரப்பிள்ளைகள் பிறந்த பிறகு சரியில்லைங்கிறான். ஆம்பளைய சரியில்லைன்னு சொல்கிறாங்க, பொம்பளைய சரியில்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் விளங்கா போயிலுங்க. பைபிள் படித்தாலும், சர்ச்சுக்கு போனாலும், ஜெபக்கூட்டங்களில் பங்கெடுத்தாலும், வசனம் தெரிஞ்சாலும் விளங்காத பயிலுங்க. என்ன செய்ய? அப்படிப்பட்ட நிலை திருமண தம்பதிகளாக இப்பொழுது அமர்ந்திருக்கும் உங்களுக்குள் வரக்கூடாது. 2 வீட்டாருக்குள்ளும் வரக்கூடாது. உங்கள் நண்பர்கள் சொல்லுவார்கள், உறவினர்கள் சொல்லுவார்கள், அங்கன்னா நல்ல கலராக பார்த்துருக்கலாம், அங்கன்னா டவுரி நல்லா கூட்டி கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. பேசப்படாது. அதுக்கு தான் இன்றைக்கி பிரச்சங்க. மற்றபடி கணவன் மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு திருமண மெசேஜ் கொடுப்பாங்க. அது கொடுத்தாலும் சரி அவங்க குடும்பம் இருப்பாங்க. நீ கொடுக்காட்டாலும் அவங்க குடும்பம் நடத்துவாங்க. எது சொல்லப்பட வேண்டுமோ அது சொல்லப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கல்யாணம் ஆன பிறகு, சம்பந்தம் பண்ண பிறகு, பிள்ளைகள் பிறந்து அடுத்து சம்பந்தத்துக்கு போய் அவங்கெல்லாம் அப்படி செஞ்சுருப்பாங்க, இவங்கெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க, அப்படி கலராக இருந்துச்சு, இப்படி கலராக இருந்துச்சு. அவங்க 2 வீலர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, 4 வீலர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க.
இதெல்லாம் பேசக்கூடாது. என்னைக்கு பேசுனியோ உன் மேலே சாபம் இறங்கும். சாபம் என்ன சொல்லு? மாப்பிள்ளைக்காரன் சொல்லு, கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம், உன் மேலே சாபம் இறங்க. உனக்கு தெரியாது, நீ ஏசுனாரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்ப, ஏசுனாரை பற்றி பாடிக்கிட்டு இருப்ப, ஏசுனாரை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு உன் மேலே உன் குடும்பத்தில் சாபம் இறங்கும். இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கி நாம் இந்த வசனத்தை சிந்திக்கிறோம். நம்முடைய தலைமுறைகளுக்காக நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் தேவன் என்பதை விளங்க பண்ண வேண்டும். நல்லதையும் சொல்லாது, பெல்லதையும் சொல்லாது, நலம் போல ஒன்று சொல்லக்கூடாது. பணத்தை பற்றியோ அழகை பற்றியோ நிறத்தை பற்றியோ எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நாடுக்கு முன்பு வரை நீங்கள் பேசியிருக்கலாம், பல விஷயங்கள் பேசியிருக்கலாம், உங்கள் உறவுகள் பேசலாம், உங்கள் நட்புகள் பேசலாம், நீங்கள் கூட பேசியிருக்கலாம். ஆனால் கணவனும் மனைவியாக இணைக்கப்பட்ட பிறகு நலம் புலம் ஒன்று சொல்லாமல் இருப்பீர்களானால் இந்த காரியம் தேவனால் வந்தது. இறைவன் தலையிட்ட காரியத்தை பற்றி நீ நல்லதும் சொல்ல வேண்டாம், பொல்லதும் சொல்ல வேண்டாம். மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, வாய் எப்படி இருக்கு, பல்லு இப்படி இருக்கு, ஒன்றும் சொல்லக்கூடாது. சொன்னின்னு வச்சுக்க, உன் நிலைமை பரிதாபம், உன் ஃபேமிலி பரிதாபம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ நானும் சொல்ல மாட்டோம், நல்ல பிள்ளைங்க. ஆனால் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவன் என்ன தூங்கிட்டா இருப்பான், அவன் அப்பப்போ உன் மைண்டை நோண்டிக்கிட்டே இருப்பான். பேசு, சொல்லு, சொல்லலைன்னு உன் வயிறு வெடிச்சிடும். பிசாசு சொல்லி தருவான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியும் பிசாசின் ஆவிகள், தீய சக்திகள் உங்கள் உறவுகளை தூண்டிவிடும், உங்கள் நண்பர்களை தூண்டிவிடும், உங்கள் மனதுக்குள்ளேயும் வந்து அது தூண்டுதலை தந்து கொண்டிருக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க வேண்டும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சுற்றி சுற்றி வருவான். அவனை உங்கள் காலின் கீழே போட்டு நசுக்கிவிட வேண்டும். அந்த சிந்தனைகளை, அந்த எண்ணங்களை, அந்த பேச்சுக்களை, அந்த எழுத்துக்களை காலின் கீழே போட்டு நசுக்கி போட வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் காலின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார் என்று பவுலடியார் குறிப்பிட்டார். இப்படி நீங்கள் பிசாசை கண்டுபிடிக்கணும். அவன் நம்மள்ட்ட ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டே இருப்பான், வகை தேடி சுற்றி திரிவான். எந்தாவது வாய்ப்பு தரமாட்டோமான்னு பார்த்துட்டு இருப்பான். டப்புன்னு நமக்குள்ளே வந்துடுவான், நம்முடைய உறவுகளுக்குள்ளே வந்துடுவான், நம்முடைய நண்பர்களுக்குள்ளே வந்துடுவான். பி கேர்ஃபுல். நாம் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுத்தா வந்துடுவான், குடும்பத்தை நாசமாக்கிட்டு போயிடுவான், உறவுகளை நாசமாக்கிடுவான், நட்புகளை நாசமாக்கிடுவான். இடம் தராதிருங்கள். அந்த இடத்துல தேவன் மட்டுமே பெருகி இருக்க கொண்டு, அவர் மட்டுமே பாராட்டப்பட வேண்டும், அவர் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்ம சுற்றி வாழ்கிற சமுதாய கண்களுக்கு தெரியும்படி நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் உறவுகளின் கண்கள், நண்பர்களின் கண்கள் காணத்தக்கதாக இந்த திருமணம் தேவனால் வந்தது என்று இந்த இரு மனங்களும் அறிக்கையிட்டு வாழ வேண்டும். இரு வீட்டாரும் அறிக்கையிட்டு வாழ வேண்டும். இரண்டு சபைகள், இந்த பண்டாரபுரம் கிருபாசனம், இந்த ஈரோடு கிருபாசனம், இரண்டு சபைகளும் அறிக்கையிட்டு வாழ வேண்டும். அப்படி வாழும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். இவள் எனக்கு தேவன் தந்த மனைவி, இவர் தேவன் எனக்கு தந்த கணவன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு திருவசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசுத்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தை பதிவு செய்கிறார்.
கணவன் மனைவிக்குரிய புத்திமதிகளை அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். சகோதரிகள், பெண்கள் பலவீனமான ஒரு பாண்டங்கள், சகோதரர்கள் ஆண்கள் பலமுள்ள பாண்டங்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர் எழுதி கொண்டு வருகிறார். வீக்னஸ், பலவீனங்கள் துணைவியாருக்கு உண்டு. ஆகவே கணவன்களாக இருக்கிறவர்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். புத்தி, அறிவு, ஞானம், விவேகம் இப்படி படிப்படியாய் வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் இந்த விவேகத்தின் எல்லைக்குள்ளே வாழ முடியும். சிலது புத்தியே இல்லாமல் இருக்கும், சிலது அறிவே இருக்குது. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு புத்தி இருக்கா? கொஞ்சமாக ஞானம் வேண்டாம் அப்படின்லாம் கடிந்து கொள்வார்கள். புத்தியை, அறிவு, ஞானத்தையெல்லாம் தாண்டி வர்றது தான் விவேகம். இதெல்லாம் எதற்காக தேவன் தருகிறார் என்று சொன்னால், அந்த எல்லைகளிலே நாம் கடந்து போக வேண்டும். புத்தி உள்ளவர்களாக, அறிவு உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருப்பதனுடைய பிரதான நோக்கம் அவருக்குள் இருக்கும் புத்தி, அவருக்குள் இருக்கும் அறிவு, அவருக்குள் இருக்கும் ஞானம், அவருக்குள் இருக்கும் விவேகம், இவைகளினாலே தம்முடைய ஆவியானவரை கொண்டு நிரப்பி படிப்படியாய் அவர்களை வளரச் செய்து பூரணப்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை செயலாக்கம் பண்ணுவதற்காகத்தான் நம்மை ரட்சிக்கிறார், ஸ்நானப்படுத்துகிறார், அந்நிய பாஷை அடையாளத்துடன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்து இணைக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே தேவனாக்கும் சேர்க்கிறார். இந்த காரியம் தேவனால் வரணும். அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு இருக்கக்கூடாது. நானா போய் உட்கார்ந்தேன் சேர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. தேவன் ரட்சித்தவர்களை, தேவன் ஸ்நானப்படுத்தினவர்களை, தேவன் யாருக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தாரோ, யாருக்கு மனம் திரும்புதலின் வாழ்க்கையை கொடுத்தாரோ, யாருக்கு உப்புரவாகுதலின் வாழ்க்கையை கொடுத்தாரோ அவர்களைத்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவது. அதற்கு பிறகுதான் ஞானஸ்நானம். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே வருகிறவர்களுடைய சரீரத்தின் மேல், மாம்சத்தின் மேல் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை இறங்க பண்ணுகிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அது யாருடைய மாம்சம்? பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை இயேசுவின் சமூகத்தில் பெற்றுக்கொண்டவர்களுடைய மாம்சம். தேவனுக்கு பிடிக்காத, அருவருக்கிற, அசுத்தமான பாவ ஆசைகளையும் இச்சைகளையும் விட்டு மனம் திரும்பினவர்களின் மாம்சம். விக்கிரக வழிபாடுகளை, சிலை வழிபாடுகளை விட்டு மனம் திரும்பினவர்களின் மாம்சம். பொருளாசை, பண ஆசை, இப்படிப்பட்ட ஆசைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்களின் மாம்சம். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து விஷ் பண்ண முடியாத அளவுக்கு, ஸ்தோத்திரம் பண்ண முடியாத அளவுக்கு, யார் யாருடைய இருதயங்கள் பகையினாலும், விரோதங்களினாலும், எதிர்ப்புகளினாலும், பழி வாங்கும் உணர்வுகளினாலும் யாருடைய இருதயங்கள் காணப்படுகிறதோ அந்த இருதயங்கள் மாற்றப்பட்டு தேவனுக்கு ஏற்ற இருதயமாக, சத்தியத்துக்கு ஏற்ற இருதயமாக, பரலோகத்துக்கு ஏற்ற இருதயமாக யாருடைய இருதயங்கள் திருப்பப்படுகிறதோ அப்படி மனம் திரும்பினவர்களின் மாம்சத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். சண்டைக்காரங்களும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவனும் எல்லாம் கோயிலுக்கு வந்ததுனால, சர்ச்சுக்கு வந்ததுனால இவெல்லாம் செத்தா பரலோகத்துக்கு வந்துடுவானா? வரமாட்டால் வரமாட்டான் என்று உங்கள் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டான். மனம் திரும்புதல், பகை விரோதங்களை விட்டு உன்னுடைய மனம் திரும்பி இருக்கா? அசுத்தங்கள், ஆபாசங்களை விட்டு உன்னுடைய மனம் திரும்பி இருக்கா? விக்கிர ஆராதனை ஆகிய பொருள் ஆசைகளை விட்டு, பண ஆசையை விட்டு
மனம் திரும்பி இருக்கா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்பது இறைவன் அளித்த வாக்குத்தத்தம். அந்த வார்த்தையின்படி அவர் யாருடைய மாம்சத்தின் மேல் ஆவியை ஊற்றுவார்? அபிஷேகத்தை ஊற்றுவார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களுடைய மாம்சம், மனம் திரும்பினவர்களுடைய மாம்சம், மறுபிறப்பு என்ற எல்லைக்குள்ளே வந்தவர்களுடைய மாம்சம். இவங்க மாம்சத்தின் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் கேட்காமலே ஊற்றப்படுவார். கொர்நேலியு வீட்டில் வசனங்களை கேட்டுக்கிட்டு இருக்கான், வசனங்களை பேதுரு பேசிட்டு இருக்கான், அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாராம். அப்படின்னா என்ன? அங்கே வசனங்களை கேட்க 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 தேவ சமூகத்தில் இருக்க இருக்க தேவ பிரசன்னம் நெருக்க நெருக்க அவனை அறியாமையே அழுதுகிட்டு இருக்கான். வசனம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் அழுதுட்டு இருக்கான், கதறிக்கிட்டு இருக்கான், கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கான். சும்மா ஊற்ற மாட்டார் ஆண்டவர் அபிஷேகத்தை. கையை தட்டு கையை தட்டு அப்படின்னு சொன்ன உடனே கையை தட்டுவாங்க. கை தட்டுதல் அல்ல பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பின பிறகு கையை தட்டுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனோடு இசைக்கப்படுகிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய சபையிலே தேவனால் கொண்டு வரப்பட்டு சேர்க்கப்பட்டவர்கள். நீங்கள் நான் நினைச்சு சேர்க்கிற கூட்டம் பரலோகத்துக்கு வராது. மனம் திரும்பினவன், மறுபடி பிறஞ்சவன், பாவம் அனுப்பி நிச்சயத்தை பெற்றவன், இவனுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்துருவார். இங்கே ஒருவர் இருக்கிறார், பாஸ்டர் வேதமாணிக்கம்னு ஒருத்தர். இவர் வீட்டில் கேத்தலிக்காக இருக்கும் பொழுது 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கார். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கார், ஜெபிச்சுட்டே இருக்கார். கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இறங்கிடுச்சு. அவர் கத்தோலிக்கார். அப்போ அவர் அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போராடுகிறார், வாதாடுகிறார். எது மெய்யான மார்க்கம்? நான் கடந்து போகிற இந்த கேத்தலிக் மார்க்கமா, இல்லது வந்து இந்த வெள்ளைச்சிலக்காரங்கெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்களே அந்த மார்க்கமா? நீங்கள் கேட்டுட்ருக்க. நீர் எனக்கு தெளிவுபடுத்தலைன்னா நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு, அந்த மாம்சத்தின் மேல் அவர் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றினார். ஊர்க்காரனே திரண்டு வந்துட்டான், என்னமோ ஏதோன்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தை வச்சு தான் ஊர்க்காரங்களுக்கு மத்தியில், உறவுக்காரங்க மத்தியில் சாட்சி கொடுத்தார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வசனத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று சொன்னார். எல்லாரும் போயிட்டாங்க, போய் படுக்க போயிட்டாங்க. அன்று முதல் இன்று வரை அந்த அபிஷேகத்துக்கு துரோகம் பண்ணாமல், அந்த அபிஷேகத்தை துக்கப்படுத்தாமல் தொடர்ந்து கர்த்தர் நடத்துகிற பாதையிலே கடந்து வருகிற ஒரு பாத்திரமாக நம்மத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் பாஸ்டர் வேதமாணிக்கம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுபோல கொர்நேலியு வீட்டில் எல்லாம் தேவனை அறியாதவங்க, சர்ச்சுக்கு போகாதவங்க, பைபிள் வாசிக்காதவங்க, ஆனாலும் தேவனை தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்போ பேதுரு வரட்டும், சுவிசேஷம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பேதுருவை வர வச்சு பிரசவம் பண்ண விட்டாங்க. பிரசவம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய இருதயங்கள் உடைகிறது, நொறுக்குகிறது. இதுவரையும் இறைவன் இயேசுவை அறியாமல் எதையோ தெய்வம் என்று நம்பிவிட்டோமே, நம்முடைய நம்பிக்கை வீணான நம்பிக்கையாக முடிய போகிறதோ என்று வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். உடைந்தார்கள், நொறுங்கினார்கள், அறிக்கை செய்தார்கள். பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரும் தேவனோடு நெருங்கி கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னித்தார், அவர்களை மனம் திரும்புதலின் ஆவியை உண்டாக்கினார், அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசினாங்க. அதுக்கப்புறம் பேதுரு சொன்னான், பரலோகமே அபிஷேகம் பண்ணிருச்சு, இனி இவங்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா, ஞானசானம் கொடுக்காமல் இருக்கலாமா, உடனே எல்லாருக்கும் ஞானசானம் கொடுங்க அப்படின்னு அத்தனை பேருக்கும் ஞானசானத்தை கொடுத்து முடித்தார்கள். நீ எப்போ ஞானசானம் எடுக்கணும்? கிறிஸ்தவளா பிறந்ததுனாலயா? அது சடங்கு. கிறிஸ்தவனா பிறந்ததுனால எடுப்பது சடங்கு.
மறுபடி பிறந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு நீ ஸ்நானம் எடுப்பாயானால் அதுதான் சத்தியம், அதுதான் பரலோகத்துக்குள்ள வழி நடத்தும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். அந்த சபையை படிப்படியாய் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார், பூர்ணப்படுத்துகிறார். இப்போ கணவன் மனைவி என்று வரும் பொழுது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நிச்சயப்படுத்திய பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விவேகம். மனைவியாய் இருப்பவர்களுடைய பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்ன, பாராட்ட முடியாதபடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன. அதுபோல புருஷன் பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும், பாராட்ட முடியாத விஷயங்கள் இருக்கும். ரெண்டும் கணவனுக்குள்ளே இருக்கும், மனைவிக்குள்ளே இருக்கும். இதை புரிந்து கொண்டு இசைந்து வாழ்வதற்கு பேர் தான் விவேகம். ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிட்டு, ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, தர்க்கம் பண்ணிக்கிட்டு, ஈகோ பார்த்துக்கிட்டு, பிரிஸ்டேஜ் பார்த்துக்கிட்டு குடும்பம் உருப்படுமா? நீ வேணா வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கலாம், தர்க்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம், குடும்ப நாசமாக போயிரு. உனக்கு பிரிஸ்டேஜா முக்கியம், ஈகோவா முக்கியம்? உனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது பார்க்குது, அது கேட்குது, நாசமா போகும். யூதருக்கும் கிரேக்கருக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். சும்மா காசு இருக்கு, அழகு இருக்கு, படிப்பு இருக்குன்னு ஏதாவது பெருமை பேசிக்கிட்டு இருந்தா நாசமா போயிடுவேன், செத்து நரகத்துக்கு போயிடுவேன். மனம் திரும்பணும். இந்த திருமண வீட்டில் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். எதுக்காக நீ வாக்குவாதம் பண்ற, எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க? அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். என்ன உனக்கு பிரச்சனை தேவையா இருக்கு? குடும்பத்தை நடத்துற குடும்பம் உன் கையில் கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆக பலவீனங்களை நீ பார்க்கும் பொழுது அதை தாங்கி போகணும், அதை சகிச்சு போகணும், அதை விட்டு கொடுத்து போகணும், இறங்கி போகணுன்றதாயா விவேகம். விவேகமற்ற ஜாதியா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ சமுதாயம் புறம்பே இருக்கிற அத்துணை சமுதாயங்களுக்கும் எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திருச்சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகம் இறங்க இறங்க அவனுக்கு புத்தி வருகிறது, அறிவு வருகிறது, ஞானம் வருகிறது, விவேகம் வருகிறது. ஆகவே மனைவியானவள் புருஷனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். புருஷனானவன் மனைவியினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாளில் புரியாது. நீ 25 வருஷம் இசைஞ்சு வாழ்ந்தாலும் புரியாது. இது ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவத்தை கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட இருக்கிற நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியா பிரான்சிஸ் கூட ஒரு சகோதரன் இருக்கார், அவங்க பேர் ஜெயசீலன். அப்போது அவர் திருமணத்துக்கு பெண்ணு பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். அவர் சொன்ன குவாலிஃபைடு படி நம்ம பார்க்க முடியாது, அதனால் நான் ஒதுங்கி போய்விட்டேன். அப்புறம் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் தலையிட்டார். இப்போ எசேக்கியா அண்ணனுடைய தங்கச்சியை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. இப்போ ஜெயசீலன், நம்ம சபையில் ஒரு ஆன்லைன் ப்ரேயர் போடணும், நீங்கள் ஃபேமிலியாக வரணும் அப்படின்னு சொல்லி. ஐயா இப்போ வர முடியாதுயா. ஏன்? இப்போ தானே கல்யாணம் முடிச்சிருக்கேன். என்ன சொல்கிற ஜெயசீலன்? அவர் சபை வச்சிருக்கார், ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம், என் மனைவியை நான் கொஞ்ச காலம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமணமான சமயத்தில் ஜெயசீலன் சொன்னார். அது உண்மை, அது உண்மை. இது கொஞ்ச நாட்கள் புரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல, குடும்ப வாழ்க்கை. மரண பரியந்தமும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், நான் ஒன்றை நினச்சேன்,
நீ என்ன நினச்சேன்னு சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீ எப்படி நினச்ச? உன்னை யார் நினைக்க சொன்னது? திருமணத்துக்கு முன்பு நினைக்கலாம். திருமணம் ஆன பிறகு நீ நினச்சேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நினப்பில் என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நினப்பை கொண்டு வர்றது யாரும் தெரியல. அவனை பிடிச்சி அடிக்கணும். அவனை நொறுக்கு வீட்டை விட்டு விரட்டன். என்ன நினச்சேன்? நான் ஒன்றை நினச்சேன். அப்புறம் தேவன் பார்த்துட்டே இருப்பார். இப்படியா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் ஒதுங்கி போயிடுவார். அவர் ஓரங்கட்ட மாட்டார், ஒதுங்கி போயிடுவார். பரிசுத்தாவியானவர் சவுலை விட்டு விலகினார். பரிசுத்தாவியானவர் சாம்சனை விட்டு சிம்சோனை விட்டு விலகினார். சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவார். ஏன்னா பல தடவை நம்மகிட்ட சொல்லியிருப்பார், நம்ம கேட்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். பைபிளை பிரட்டினோட பேசியிருப்பார். சில கூட்டங்களில் போய் உட்கார்ந்த உடனே கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலமாக பேசியிருப்பார். சிலருக்கு தரிசனங்கள் மூலமாக பேசியிருப்பார். சிலருக்கு சொப்பனங்கள் மூலமாக பேசியிருப்பார். கீழ்ப்படிறது கிடையாது. அதனால அவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவார்? ஒதுங்கிடுவார். சண்டை போட்டுக்கிட்டு ஓரம் கட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். அவர் டீசெண்டானவர். பரிசுத்த ஆவியானவர் இருக்கார, ரொம்ப டீசென்ட். இது எதுக்கிட்ட அவனோட போட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிட்டு ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு போயிடுவார். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுத்தார், மனுஷிகத்துக்கு மாம்சத்துக்கு இடம் கொடுத்தார், அந்த சிந்தனைகளுக்கு இடம் தந்தார். ஆவியானவர், உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் விலகி கொள்ளுவார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டவர்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஏனென்றால் இருவரும் இணைந்துதான் நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பரலோகத்திலே இருக்கிறாரே சிம்மாசனம் போட்டு ஏக சக்கராதிபதி, தம் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் மரணமே இல்லாதவராய் கோடான கோடி தூதர்களின் துதிகளின் நடுவிலே சிம்மாசனம் விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே. நாம் இந்த பூமியிலே அனுபவிக்கும்படி சகலவிதமான நன்மைகளையும் தந்து தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டுமானால், அவர் இருக்கிற ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், அங்கிருக்கிற கோடி கோடி தூதர்களின் நடுவிலே போய் பிரவேசிக்க வேண்டுமானால், இந்த பூமியிலே இருக்கும் காலமெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணாமல், தர்க்கம் பண்ணாமல், வாக்குவாதம் பண்ணாமல், பிரிஸ்டேஜ் பார்க்காம நீ கொஞ்சம் இறங்கி போன என்ன, குடும்பத்தின் நன்மையை கருதி, பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா இல்லை. உன்னுடைய ஈகோ பிரிஸ்டேஜ் எல்லாத்தையும் விட்டு நீ மனம் திரும்பிடணும். விவேகத்துடனே அவர்களோடு கூட வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினாலே அவர்களோடு விவேகத்தோடு வாழுங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. பலம் இருக்கும், அப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பலவீனங்கள் வெளிப்படும், அப்போ நமக்கு சந்தோஷம் இருக்காது. நமக்கு கொஞ்சம் சிலுவை வரும், அவமானம் வரும், நிந்த வரும், 4 பேர் 4 விதமாக சொல்லுவான். அதுக்கெல்லாம் நீ செவி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த காரியம் தேவனால் வந்தது. இடையில வர்ற காரியங்கள் பிசாசினாலும் வரும், மனுஷராலும் வரும். அதனால தான் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கல்யாணம் நடந்த பிறகு உள்ள யாரும் வரக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது ஒரு தெய்வதாசன் ஜெபம் பண்ணார், முப்புரி நூல் போல இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியுமாக இணைந்து ஒரே சரீரமாக வாழ்ந்தால் போதாது, அதில் பரலோக தேவ ஆவியானவரும் இருக்க வேண்டும். ஒரு நூல் கணவன் என்றால் ஒரு நூல் மனைவி, இன்னொரு நூல் திரியேகத்துவத்தில் ஏகத்துவமாய் விளங்குகிற கிறிஸ்து, அவருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கணும். எந்த ஆலோசனை எடுத்தாலும், எந்த முடிவு எடுத்தாலும் அவரோடு கூட இணைங்க. நீங்கள் 2 பேர் முடிவெடுத்தால் போதாது. நீங்கள் எடுக்கிற வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து வேதத்தை வாசித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி முடிவை எடுங்கள். அதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்ற இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது.
மனம் திரும்பினவர்களாய் இந்த பிரபு, இந்த ஜபப்பிரியா இவருடைய திருமணத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தொடராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கையை நாம் தொடங்கினால், தொடர்ந்தால், முடிவு பரியந்தமும் தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை கர்த்தர் இந்த உலகத்துக்கு சாட்சியாக நிறுத்துவார். ஈசாக்கையும் ரெபேக்காளையும் எலியேசரையும் ஆபிரகாமையும் இன்று வரை அவருடைய திருச்சபையிலே சாட்சியாய் வைத்திருக்கிறாரே இறைவன். அதே இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கற்ப பிறப்புகளையும் உங்கள் குடும்பங்களையும் உறவுகளின் நடுவிலே கர்த்தர் உயர்த்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். புரிந்து கொள்ளுங்கள், இது பலம், இது பலவீனம். பலவீன நேரத்தில் விட்டு கொடுத்து இணைஞ்சு போறீங்கல்ல, சகிச்சு போறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் விவேகம். அந்த வாழ்க்கை இருக்கா? பலவீனத்தை சுட்டி காமிச்சு குத்தி 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 இந்த குரங்குக்கு சில புண்ணு வந்துச்சுன்னா அப்படியே சொரிஞ்சு 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 அது பெரிய காயமாக மாற்றிடும். அது மாதிரி குத்தி குத்தி காமிக்கிறிய பற்றில பலவீனங்களை. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அந்த நேரத்தில் அந்த இடத்தை நீ நிரப்பணும். உனக்கு வந்த புண்ணாக, உனக்கு வந்த காயமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். பயப்படாத, தைரியமா இருங்க. நம்ம இணைச்சது கர்த்தர், நமக்கு பிள்ளைகளை தந்தது கர்த்தர், இந்த குடும்பத்தை தந்தது கர்த்தர், இந்த வேலையை தந்தது கர்த்தர் என்று கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி அவங்க பலவீன நேரங்களில் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி இணைந்து போகிற வாழ்க்கைதாயா விவேகம். அப்படி வாழ்ந்தால் தான் ரெண்டு பேருக்குமே பரலோகம் கிடைக்கும்னு பேதுரு எழுதுகிறான். இல்லைன்னா பரலோகத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுனால போயிடலான்னு நினைக்காதீங்க. பரலோகத்தை பற்றி பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனால போயிடலான்னு நினைக்காதீங்க. பரலோகம் வேணும் பரலோகம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால போயிடலான்னு நினைக்காதீங்க. பீலையம் அப்படி தான் நினச்சான். நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக. நீதிமானுக்கு என்ன முடிவு வருதோ அதுபோல் என் முடிவு ஆவதாக. அப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்ணனால போயிட முடியுமா? மனம் திரும்படு. வாழ்க்கையில் பல வருஷம் உருண்டு ஓடிடுச்சு. எஞ்சி இருக்கிற காலங்களிலாவது மனம் திரும்பி பரலோக தேவ ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாராட்டக்கூடிய பகுதி வரும்போது சந்தோஷப்படுறதும், பாராட்ட முடியாத இடங்கள் வரும் பொழுது சங்கடப்பட்டு சபிக்கிறது, குத்தி குத்தி காமிக்கிறது, ஆர்குமெண்ட் பண்ணுறது, தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், பிரிஸ்டேஜ், மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் குடும்பம் உருப்படாது. அப்போ பலமுள்ள பகுதி இருக்கும், பலவீனமான பகுதி இருக்கும். இந்த வாக்குமூலம் வாங்கும்போது ஐயர் மாதிரி என்ன பண்ணுவாங்க? இன்க்ளூடிங் ஃபார் மீ, என்னை சேர்த்து சொல்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? உயர்விலும் தாழ்விலும். வெறும் உயர்வு மட்டுமா சொல்கிறேன்? ஐயர் மாதிரி கையை பிடிச்சி கொடுக்க போகும்போது வெறும் இன்பத்தை மட்டுமா சொல்கிறாங்க? அறிவு வேண்டாம். கையை பிடிக்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஐயர் சொன்னார், நான் சொன்னேன். ஒருத்தன் ஒரே வருஷத்தில் பொண்டாட்டி விட்டான் ஒரு பிள்ளையோட. டே இப்படிலாம் வாக்கு கொடுத்து தாண்டா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சோம். ஆமாம் நீங்கள் சொன்னேன் அப்படிங்கிறேன். அட கிறுக்கு போயிடலாம். இவங்களெல்லாம் வச்சு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்து ஆசீர்வதி. ஒரே வருஷத்தில் ஒரு பிள்ளையோட விட்டுட்டு போயிட்டேன். சரி விட்டுட்டு போயிட்டேன், ரைட்டு, இவ்வளோ சொல்கிறேன். ஐயா நீ இப்படி சொல்லக்கூடாதியா, மன்னிக்கணுமியா, மறக்கணுமியா, சேர்ந்து வாழணுமியா, முடியாதியா. டே நரகத்துக்கு போவடா. நரகத்துக்கு போனாலும் போவேன் பாஸ்டர், இவனோட வாழ மாட்டேன். திருட்டு நாய். இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து இவங்களுக்கு உறவுகளை கூப்பிட்டு, நட்புகளை கூப்பிட்டு, திருச்சபையை கூப்பிட்டு, தலைவர்களை கூப்பிட்டு கல்யாணம் வேறு. ஆசீர்வாதி சொன்னதுனால ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு கூட்ட ஊழியக்காரன் பூரா வந்து ஆசீர்வதிச்சான். என்ன செய்ய?
ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கணவனும் மனைவியும் நடந்து கொண்டால் தெய்வதாசன்மார்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் பலிக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா தெய்வதாசன்மார்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதம். அவர்கள் கரம் உயர்த்தி நம்மை மனதார ஆசீர்வதிப்பார் என்றால் அது ஆசீர்வாதம். கர்த்தர் அதுக்கு பரலோகத்திலிருந்து ஆமென் போடுவார். ஆமென், அப்படி ஆகட்டும் என்று கர்த்தர் போடுவாரியா. மற்றவன் போடுறேன் போடல, கர்த்தர் போடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விவேகம் திருச்சபைக்குள்ளே வந்த அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆவியிலே நிறைந்து ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அந்நிய பாஷைகளினாலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவியுமாக இருந்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற இடத்திற்கு வாருங்கள். துஷ்டிச்சு பார்க்கக்கூடாது, ஈகோ பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும், தர்க்கம் வரும். நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, இறங்கி போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை அது அவமானமாக தெரியலாம். பரவாயில்லை, அந்த அவமானம் நம்முடைய ஃபேமிலிக்காக, நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக, இறைவனுக்காக. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று இயேசு சொன்னார். வெறும் ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல, அவரை ஃபாலோ பண்ற கிறிஸ்தவர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் கணவனும் மனைவியுமாக இருந்தால் தங்கள் குடும்பத்திலே தங்களுடைய கற்பப்பிறப்புகளின் எதிர்காலத்தை கருதி பிசாசானவன் நம்முடைய குடும்பத்தை பிரிக்கும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்ற எச்சரிக்கை உணர்வோடு ஒருவரே தாங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் இசைந்து போய்கொண்டே இருந்தால் பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருப்பார். பரலோக பலம் உங்களை நிரப்பும், பரலோக ஞானம் உங்களை நடத்தும். நீங்கள் வைக்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே வருவார். மனைவிட்ட புருஷன் தாழ்ந்து போகிறதோ புருஷன்ட்ட மனைவி தாழ்ந்து போகிறதோ பெரிய வெக்கக்கேடு இல்லையா? அதெல்லாம் வெக்கக்கேடுன்னு நினைக்க வைக்கிறது பிசாசு. இது ஒரே சரீரமாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சம் ஒரே சரீரமாகத்தான் இறைவன் பார்க்கிறார். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்திட்டு போகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு எடுக்கிறது, இதனால் உங்களுக்கு பெரிய வெக்கக்கேடு நினைக்கக்கூடாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயற்கை, நார்மல் ஸ்டேஜ். அது வாழ்க்கை தரம். அது தர குறைவல்ல, தரமானது. எம்பெருமான் இயேசு பூமியில் இருந்த போதும் மன்னித்தார், சிலுவையிலே அறைந்து அவரை கொல்லும் போதும் மன்னித்தார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சிலுவையில் மன்னிச்சார், அடக்கமப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போகும்போது மன்னித்தார். இப்போதும் பிதாவின் பக்கத்தில் இருந்து பரிந்து பேசும்போது மன்னிச்சுட்டே இருக்காரு. அவர் மன்னிச்சுட்டே இருக்கிறனால நீ நானும் இங்கே உட்கார்ந்துருக்கோம், பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மன்னிப்பு என்பது இறைவன் இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த பாதை. அதிலே கணவனும் மனைவி ஒருவருக்கொருவர் தாழ்த்தி கொண்டு போவது, விட்டு கொடுத்து போவது, இறங்கி போவது கிறிஸ்தவ பாதை. அதுதான் விவேகம். எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பணம் இருக்குது, காசு இருக்குது, வீடு இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, அப்படி திமிரா போனேன்னு வச்சுக்க, திடீர்னு செத்து போவேன். சொல்லுங்க, நான் இப்போ என்ன சொல்லுவேன்? கரெக்டுன்னு சொல்கிறேன், அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சடன்லி ஆக்சிடென்ட். ஐயா நல்லா தாயா இருந்தார் நேற்று வரைக்கும், ஐயா நல்லா தாயா இருந்தா பேசிக்கிட்டு இருந்தா என்னோட, இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற நிலைமை உனக்கு வருங்காலத்தில் வரக்கூடாது. இது வாழ்க்கை. ஆகவே விவேகத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பலம் நிறைந்த பகுதிகள் வந்தால் பாராட்டுங்கள். இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, பாராட்டு. நல்லா சமைச்சிருக்க, பாராட்டு. இன்றைக்கி எல்லாமே எனக்கு புதுசாக தெரியுது, நல்லா இருக்கு, பாராட்டு. கணவனை மனைவி பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும். பலமுள்ள பகுதிகள், ப்ளஸ் பாயிண்ட்ஸ், பாராட்டம். பலவீனமான பகுதிகள் நீ இறங்கி போகணும், நீ விட்டு கொடுக்கணும், நீ மன்னிக்கணும், நீ மறக்கணும். குத்தி குத்தி காமிக்கக்கூடாது. இதாய அவங்க கூட பரிசுத்தான தங்கியிருப்பார், இல்லைன்னா விலகிடுவார். இதெல்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து செத்தினா எங்கே போவ?
எங்கே போவ? கடவுளுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கணும். இறைவனடி சேர்ந்தாருன்னு கண்ணீர் சொல்லி விட்டுவான். நடக்காது. இறைவன்கிட்டையும் போக முடியாது, இறைவன் அடிவாரத்துக்கும் போக முடியாது. செத்து நரகத்துக்கு போயிடுவேன், அக்னி கடலுக்கு போயிடுவேன். மனம் திருமணம் அது நடக்குமானால் இந்த திருமணம் வெற்றிகரமான திருமணம், இறைவனுக்கு மகிமையான திருமணம், பரலோக அபிஷேகம் மகிமைப்படுகிற ஒரு திருமணம். மூணாவதாக ஒரு வார்த்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி. இதில் தீர்க்கதரிசி மல்கியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. இறைவன் முதலாவது மனிதனையும் மனுஷியையும் இணைக்கிறார். இணைப்பதற்கு முன்பு ஒரே சரீரத்துக்குள் பெண்பாலையும் ஆண்பாலையும் இணைத்து படைத்தார். அதற்கு பிறகு இரண்டாய் பிரித்தார். ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரை வரவழைத்து அவனுக்குள் இருந்த பெண்பாலை பிரித்தார். ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் கர்த்தர் ஒருமித்து முதலாவது படைத்தார். அப்புறம் அயர்ந்த நித்திரை வர வைத்து இரண்டாக பிரித்தார். அதற்கு பிறகு இரண்டாய் பிரித்ததையும் ஆணையும் பெண்ணையும் கணவனும் மனைவியுமாக இணைத்தார், ஒரே சரீரமாக்கினார். இப்படித்தான் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் மனுஷனையும் மனுஷியையும் படைத்து கணவனும் மனைவியுமாக இணைத்தது, முதல் திருமணத்தை நடத்தி வைத்தது அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். அந்த சாமி இந்த சாமி சின்ன சாமி பெரிய சாமிலாம் கிடையாது, ஒரே சாமி தான். அவர்தான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாளோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு என்று நாமத்தில் வெளிப்பட்டவரை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு தரப்பட்டது. அதனால தான் இயேசுவின் நாமத்திலே பிதாவை என்று முடிக்கிறார்கள். ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே வானலோகம், நாம் வாழ்கிற இந்த பூலோகம், நாம் மரித்த பிறகு கடந்து போகிற பாதாள லோகம், இப்படி மூலகங்களை படைத்தவர் இறைவன், அகிலாண்டத்தையும் படைத்தவர் இறைவன், ஒரே இறைவன். அவருக்குள்ளே ஒரு பிதா, ஒரு குமாரன், ஒரு பரிசுத்தாவி, திரியேகத்துவமாக விளங்குகிற அந்த தெய்வம் ஒரே தெய்வமாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவருக்கு ஒரு நாமம் தந்தார்கள், பெயர் சூட்டினார்கள், இயேசு என்று பெயர் சூட்டினார்கள். பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். தனது 30வது வயதில் யோர்தான் நதியிலே ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற யோவான் ஸ்நானருடைய கரத்தின் கீழ் தன்னை தாழ்த்தி தண்ணீருக்குள் மூழ்கி ஸ்நானம் பெற்றார். கரையேறினார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ண தொடங்கினார். வானத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி தங்கினார். அப்பொழுது வானத்திலே ஒரு அசீரிய சப்தம் கேட்கிறது. இவரினுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அசீரிய சப்தம் வார்த்தைகள் கேட்டது. குமாரன் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் புறாவின் ரூபத்திலே அவர் மேல் தங்குகிறார். அதற்கு மேல் அசீரிய சப்தம் ஒன்று கேட்கிறது. இப்படி திரியேகத்துவத்தில் ஏகத்துவமாய் இந்த பூலோக மக்களுக்கு விளங்கி கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. என்று பரிசுத்தாவியானவர் அவர் மேல் வந்து தங்கினாரோ அன்று முதல் அவருக்கு பெயர் இயேசு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வலம் வந்தவர், மனுஷனுக்காக மனுஷனாய் இந்த பூமியிலே இறங்கி வந்தவர், மனுஷன் செய்த பாவங்களில் இருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக, அவன் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாக, அவன் செய்த பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை தான் ஏற்றுக்கொள்ளும்படியாக அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஆவியாயிருந்தவர், ஜோதியாயிருந்தவர், ஞானத்தில் ஞானமாக இருந்தவர், அறிவில் அறிவாக இருந்தவர், விவேகத்தில் விவேகமாக இருந்தவர், ஜோதியில் ஜோதியாக
ஜோதி வடிவமாக இருந்தவர் இந்த பூமியிலே மனுஷனுக்காக மனுஷனாய் இறங்கி வந்தார். அப்போது அவர் எடுத்துக்கொண்ட நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே குமாரனாக இருந்தவர், ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது, மனுஷனானது, இந்த பூமியிலே நடமாடி திரிந்தது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக வலம் வந்தார். இறுதியாக சிலுவையிலே தம்மை தியாகபலியாக ஒப்புக் கொடுத்தார். இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கும் இறைவனுடைய தண்டனை இருக்கிறது. பாவத்தின் சம்பள மரணம். எந்த மனுஷனா இருக்கட்டும், அவன் அமெரிக்கனா, அவன் ஐரோப்பியனா, அவன் ஆஸ்திரேலியனா, அவன் ஆப்பிரிக்கனா, அவன் ஆசியா கண்டத்தை சார்ந்தவனா, அவன் அண்டார்டிகா, பூமியில எந்த கண்டத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் இறைவனிடத்திலிருந்து தண்டனை வருகிறது. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மொழியை பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, அவன் இந்த பூமியில எந்த பாவங்களை செய்திருந்தாலும், பாவ சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருந்தாலும், அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் அவனுக்கு ஒரு தண்டனை வைத்திருக்கிறார். அது என்ன தண்டனை? அக்னியும் கந்தகும் இருக்கிற கடல், பாதாள வேதனை, அக்னி வேதனை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். இதில் இருந்து மனித குலத்தை தப்புவிப்பது யார்? மனித சமுதாயத்தை தப்புவிப்பது யார்? அவனுடைய மதமா? அவன் மத தலைவர்களா? அவன் நம்புகிற நம்பிக்கையா? இல்லை. அவனுடைய தேசமா? அவன் பேசுற மொழியா? இல்ல. இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது இறைவனுடைய தண்டனை அவனுக்கு வந்தே தீரும். கல்லறைக்கு பின்பு, சுடுகாட்டுக்கு பின்பு அவனுடைய ஆன்மா அக்னி கடலுக்கு போய் சேரும். அதான் இறை தண்டனை அவன் செய்கிற பாவங்களுக்கு. அவன் அமைச்சரா, அவன் எம்பியா, எம்எல்ஏவா, அவன் ஐஏஎஸ் படித்தவனா, ஐபிஎஸ் படித்தவனா, அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீ எதையும் படிச்சுட்டு போ, எதுவும் படிக்காம போ. செத்தின நரகம், அக்னி கடல். அதுல இருந்து தப்ப வேண்டுமானால் இறைவன் தான் உனக்கு எனக்கும் வழிகாட்டணும். அந்த வழியை காட்டுவதற்கு தான் எம்பெருமான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். சிலுவையிலே அறையும்படி ஒப்புக் கொடுத்தார். அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. ஏன்? உன் மனசாட்சி என்னென்ன பாவம் செஞ்சியோ அத்தனை பாவத்தினுடைய கரையெல்லாம் உன் மனசாட்சியில் ஒட்டி இருக்கு. தப்ப முடியாது. நீ ஐஏஎஸ் படித்தா என்ன, ஐபிஎஸ் படித்தா என்ன, ஐஎஃப்எஸ் படித்தா என்ன, நீ ஆசிரியர் பணியில் இருந்தா என்ன, நீ பொறியாளர் பணியில் இருந்தா என்ன, நீ டாக்டராக உனக்கு வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் வரும்பியா? நான் செத்தினா நரகத்துக்கு தப்பு வைக்குமா? அது உன் புருஷன் தப்பு வைப்பானா? உன் மனைவி தப்பு வைக்குமா? உன் சமுதாயம், உன் ஜாதி தப்பு வைக்குமா? எல்லா பயிலும் குழியை தோண்டி புதைச்சிருவான். கிறிஸ்தவ மதமாக இருந்தா, வேற மதமாக இருந்தால் எரிச்சிருவான், சாம்பல் ஆக்கிடுவான். என்ன நினச்சிட்டு இருக்க? படிப்பை நம்பி, உன் அழகை நம்பி, உன் வீடு வாசலை நம்பி, உன் வயக்காட்டை நம்பி, உன் தோப்பு துறவுகளை நம்பி எம்பெருமான் இயேசுவை நிராகரித்து விடாது. டு நாட் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பரலோக தேவன் இந்த பூமியிலே உனக்காக மனுஷனா இறங்கி வந்தா உன் பாவங்களை மன்னிக்க, உனக்கு பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து ஒரு விடுவிக்க இயேசு கிறிஸ்து அந்த தண்டனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நம்புகிற பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் பிதாவே என்று இயேசு வேண்டிக் கொண்டார். வேண்டுதலின்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தாயா நம்ம மனசாட்சியை கழுவும். உன்னை பாவ கரைகளை கழுவது நதிகள் அல்ல, சமுத்திரம் அல்ல, முக்கடலும் சங்கமமாகிற கன்னியாகுமரி அல்ல. அதெல்லாம் மனசாட்சியை கழுவாது. முங்கி எந்திரிச்சா உன் சரீரத்தை கழுவலாம். மனசாட்சியை கழுவுற ஒரு நதி எங்கே ஓடுது தெரியுமா? சிலுவையிலே இயேசுவின் கரத்திலிருந்து வடிகிறது, அவருடைய விழாவிலிருந்து வடிகிறது, அவர் தலையிலிருந்து வடிகிறது, அவர் காலிலிருந்து வடிகிறது. இதுதான் இம்மானுவேலின் ஜீவ ஊற்று. அதுல முங்கி எந்திரிச்சு வச்சுக்க, விசுவாசத்தோட நம்பிக்கையோட. அப்போ மனசாட்சி கழுவப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை கழுவும், நம்மை பரிசுத்தமாக்கும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட மனசாட்சியை இந்த பூமியில எவன் பெற்றுக் கொள்கிறாரோ, எவள் பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர் செத்தா ஆண்டவர் அவள் உயிரோடு எழுப்பி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இது இயேசுனால தான் வரும், வேற எதுனாலையும் வராதியா. அதனால தான் இயேசு மட்டும்தான் சம்மதம், எம்மதமும் எனக்கு சம்மதம் கிடையாது. தேவனுக்கு பைபிள் உண்டாகட்டும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. பின்ன ஏன் ஒரு ஆதாமை படைத்தார், ஒரு ஏவாளை படைத்தார்? ஆதாம சில மண்ணில் சில மாதிரி செஞ்சு நாசியில் ஊதுனாராம்.
அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? கோடி கோடி ஆதாம்களை உண்டாக்கலாம், கோடி கோடி ஏவாள்களை உண்டாக்கலாம். அதை செய்யாமல் ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் ஒருத்தியை படைத்தார்? ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும், ஒருத்திக்கு ஒருத்தன் தான் இருக்கணும். அதுக்கு மாறான சிந்தை, மாறான வாழ்க்கை கொடுப்பது பிசாசு. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அடுத்த வார்த்தை, பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற பிரமாணத்தை நிலைநாட்டுவதற்கும் அடுத்து சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும், கற்ப பிறப்புகளை பெற்றெடுக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 25 ஆண்டு காலம் கடந்த பிறகு ஒரு ஈசாக்கை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. 20 ஆண்டு காலம் கடந்த பிறகு ஈசாக்குக்கு ஒரு கற்ப பிறப்பை கொடுத்தார். 25 ஆண்டு காலம் பொறுமையாக இருந்தாங்களா? கர்த்தருக்காக வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பார்ப்போம். வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தார்களே. ஈசாக்கு இருந்தானே. யாக்கோபு தான் நேசிக்கிற மனைவியினிடத்தில் ஒரு ஜோசப்பை பெற்றெடுப்பதற்கு 12 ஆண்டு காலம் பொறுமையாக இருந்தானே. அவர்களெல்லாம் பொறுமையாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களே. ஏன் கிறிஸ்தவ திருச்சபை மக்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது? இறைவனுக்காக அவர் உனக்கு வாக்கு பண்ணினதை, உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற, சொப்பனத்தை நிறைவேற்ற, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற, அவர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற சில நேரங்களை, சில சமயங்களை அவர் ஒதுக்கி வைத்திருப்பார். அந்த நேரம் வந்துருச்சுன்னா கர்த்தர் கண்டிப்பாக நீ கேட்காட்டால் கொடுத்துருவார். கரங்களை உயர்த்துற எல்லையிலே சொல்லுவோம். நீ ஆராதிக்கிற தேவன், நீ எந்த தெய்வத்தை பாடுகிறாய், துதிக்கிறாய், ஸ்தோத்தரிக்கிறாய், ஆராதிக்கிறாய், எந்த தேவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாய், அந்த தேவன் உனக்கு நன்மைகளை தர, ஆசீர்வாதங்களை தர திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சமயத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில், அந்த காலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் கையில் தந்துருவார். சகல விதமான நன்மைகளையும் இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம் நாம் அனுபவிக்கும்படி சம்பூர்ணமாய் தருகிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். அவர் ஒரு நாள் ஒன்றை எண்ணி வெட்கப்படுத்த மாட்டார். ரசித்து நடுவழியில் விட்டுட்டு போக மாட்டார். அவர் நடுத்தெருவில் விட்டுட்டு போகிறவர் அல்ல. அந்த தேவன் சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை உடனடியாக தருவார். சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை காலதாமதப்படுத்தி தருவார். நீயும் நானும் அவசரப்பட்டு விடக்கூடாது, ஆத்திரப்பட்டு விடக்கூடாது. ஆத்திரப்பட்டான் ஆபிரகாம். அதனுடைய விளைவு இஸ்ரவேல், அரபு நாடுகள் இன்றும் மோதிக்கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்கள், திருச்சபை தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவசரப்பட்டால், ஆத்திரப்பட்டால், ஒரு ஆபிரகாமை போல பிற்கால சந்ததிகளுக்கு எதிரிகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். இஸ்ரவேல் எரிகிறது, லெபனான் எரிகிறது, மேற்கு கடற்கரை ஓரம் பலஸ்தீனா எரிகிறது. ஏன் எரிகிறது? ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி வெயிட் பண்ணலை. இடையில ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு இவங்களாம் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து முடிவெடுக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி முடிவெடுக்கக்கூடாது. உங்களுக்கு வருகிற அவமான நிந்தையை தாங்க முடியலைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண மறுத்தான் ஆபிரகாம். அதனால் கணவன் மனைவி ஒரு முடிவெடுத்து வேலைக்காரியை சேர்த்து ஒரு பிள்ளையை பெற்றுட்டாங்க. அந்த பிள்ளை தான் இன்னைக்கு அரபு நாடுகள் முழுவதும் நிரம்பி இருக்கு. 2 பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான், இஸ்ரவேலரும் அரபு நாடுகள். அவசரப்பட்டு ஏதாவது சம்பாதிச்சிடாத, உன் குடும்பம் எதிர்காலம் நாசமாக போயிடும். ஆத்திரப்படாத, வெயிட் பண்ணு, அடங்கி இரு. அடங்காப்படாரியா ஓடாத, அடங்கி இருக்கு. ஏற்ற சமயத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. அந்த பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் அடங்கியிரு. அடங்க விடாது பிசாசு. நீங்க பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய கை, கரம், விரல் எல்லாம் பரிசுத்த ஆவி தான். அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இரு. உனக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எங்கே வச்சு கொடுக்கணும், அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தின்படி உனக்கு எனக்கும் தருவார். வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டது போல சூழ்நிலைகள் சுற்றி வந்தாலும் அதே சூழ்நிலையை மட்டம் கடித்து உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். எல்லாருடைய கண்கள் காண உன்னை உயர்த்துவார். ஒருவனுக்கு ஒருத்தி. அடுத்து சந்ததிகளை பெற்றெடுக்கணும். துன்மார்க்கனை பெற்றெடுக்கக்கூடாது, குலகார பாவிகளை பெற்றெடுக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், மெண்டலு, இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடாது. அங்கே எழுதியிருக்கு, பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே.
அவர் ஒருவனை பெற்றார், ஒருத்தியை பெற்றார், அவர்களை கணவன் மனைவியாக இணைத்தார். ஆகவே இந்த திருமண நாளிலே கூடி வந்திருக்கிற திருமண தம்பதிகளும், திருமணம் முடித்து குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் சிந்திக்கும்படியான வசனங்களை, வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி தந்திருக்கிறேன். தொடர்ந்து வீடுகளிலே போய் சிந்தித்து பாருங்கள். உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதற்குரிய பலனை, கிருபையை உங்களுக்கு தந்து வழி நடத்துவார். ஆகவே அருமையான பிரபுக்கு, ஜெபப்பிரியாவுக்கு சந்ததிகளை தருவார், கற்ப பிறப்புகளை தருவார். ஆனால் அந்த கற்ப பிறப்புகள் இடராதபடிக்கு அவங்களை வளர்த்தெடுத்து இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாக அவர்களை வாழச் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போ எந்திரிப்போம். இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இல்லை, ஏந்திரி 2 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.